எனக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த பொண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் இதே பொழப்பா போச்சுடா. வீட்டு வாசல்ல எவனாவது வந்து நின்னா போதும், எனக்கு கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் ஆக போகுதுன்னு கத்துறாளே தவிர ஒரு நாளும் திருநாளுமா இவளுக்கு கல்யாணம் ஆன பாடும் இல்ல, எவனும் கச்சேரி வாய்ச்ச பாடும் இல்ல. மும்மரமா நடக்குதா? என்ன மணிக்கு வந்து இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரியா? ஆமா, மறி கொழுந்து வேலைய முடிச்சிட்டு மறி நிறைய கட்டிட்டு வந்திருக்கா. அதுல நீ கொஞ்சம் அவுத்து வாங்கிக்க. ஏன் கழுவி, உனக்கு என்ன வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் அவளையும் திட்டிக்கிட்டே இருக்க. இல்ல என்னடி பொம்பளையா லட்சணமா நடந்து வாராளா பாரு. என் சக்திக்கு இது வரைக்கும் 10 மாப்பிளைய பாத்துக்க. ஆம்பளை மாதிரி இருக்கான்னு அத்தனை வயல்களும் ஓடி போயிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது அடக்கமா ஒடுக்கமா நடந்து வாராளா பாரு. இவன் இல்லாட்டி இன்னொருத்தன் வராமல போயிருவான், விடுவியா? அதானே கிழவிக்கு நல்லா எடுத்து சொல்லுக்கா. நில்லு 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 நில்லு. நில்லு 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 நில்லு. ஓ மறி கொழுந்து, எனக்கு இப்பதான் புரியுது பொண்ணு பார்க்க வந்தவெல்லாம் ஏன் கட்டிக்க மாட்டேன்னு போயிட்டாங்கன்னு. என்ன மறி கொழுந்து, கல்யாணம் ஆகணும்னா அங்க பாரு, உடனத்தை கன்னி பொண்ணுங்கெல்லாம் குளிச்சுட்டு ஈரத்தலையோட பிள்ளையார் சிலையை சுத்திட்டு இருக்கும் போது நீ மட்டும் இந்த சிலையை சுத்தினா எப்படிமா உனக்கு கல்யாணம் ஆகும்? பிள்ளையார் சிலையை சுத்தினா தாமா கல்யாணம் ஆகும். அதை விட்டுட்டு இந்த சிலையை சுத்தினா 10 மாப்பிளை வந்தாலும் பாத்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. புரியுதா? சும்மா என்ன என்னமோ பெருசா விவரம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துட்டேன். நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். எட்டி நில்லு. எங்களுக்கு விவரம் பத்தாது, நீங்க விவரத்தோட இருக்கீங்க. இதெல்லாம் நேரம்மா. இப்ப நான் கேக்குறேன், எதுக்காக இந்த சிலையை சுத்துறேன்னா உன்னை சுத்த விடுவேன். அண்ணே, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நானும் அந்த பிள்ளையார் சிலையை ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்தேன். வர்ற மாப்பிள்ளையெல்லாம் என்னைய பிடிக்கலன்னு பாத்துட்டு வேற போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்தேன், அந்த பிள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க பக்கல்ல. இந்த முருகனை பாத்தியா, 2 பொண்டாட்டியை தேடி கட்டிக்கிற யோகிதை இருந்திருக்கு அவருக்கு. 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்ட முருகன் எனக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க மாட்டாரான்னு. அதனாலதே அந்த பிள்ளையார சுத்தாம இந்த முருகரை சுத்தினாலாவது எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு நப்பாசையதே சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணு இல்ல. ஆமா சொல்லு. இந்த ஓட்ட ஓடுறாரு, சும்மா அப்படியே ஓடி புடிச்சு விளையாடலாம்னு தான். என்னப்பா சொல்ற? வயசாச்சு, உனக்கு அறிவு இருக்கா? உன்னை யார் கிளவி காப்பி எடுத்து சொன்னது? எங்க இந்த மாதிரி கொண்டு அண்ணா கிளவிய வையாதீங்க. நான் கிளவி கையில காப்பியை கொடுத்தம் விட்டேன். என்ன மாதிரி கொண்டு உன் விளையாட்டு தனத்துக்கு அளவே எல்லாம் போச்சா? 15-20 பேர் வந்து பாத்துட்டு போய் உனக்கு எந்த மாப்பிளை சரியா வரலங்கிறதுனால கஷ்டப்பட்டு நம்ம நாட்டாமையா பக்கத்து ஊர்ல இந்த மாப்பிளை வர வச்சிருந்தாரு. விவரம் கட்டதனமா நடந்து அவரை விரட்டி விட்டிய. இப்ப எதுக்காக நீ கிளவி கட்ட காப்பி கொடுத்து விட்ட? உனக்கு என்ன கேடு? நீ கொண்டு வந்து கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? மன்னிச்சிருங்க அண்ணே, கிளவிதே சொல்லுச்சு. அது புருஷே அதே எங்க ரங்குன் தாத்தா அந்த பொண்ணு பார்க்க வரும்போது கிளவி கையாலதான் காப்பியை கொண்டு போய் கொடுத்துச்சான். அதுக்கப்புறம் வேற மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சான். தாத்தா கிளவியை கட்டிக்கிறேன்னு உடனே ஒத்துக்கிட்டாராம். நானும் இத்தனை தடவை வந்த மாப்பிள்ளைகளுக்கு என் கையால காப்பியை கொடுத்து பார்த்தேன், ஒண்ணுமே ஒத்து வரல. இந்த மாப்பிள்ளையாவது ஒத்துக்கணுமேங்கிற நப்பா சொல்லுது. கிளவியோட ராசியான கையில காப்பியை கொடுத்து எது எப்படியோ மறைக்கும். இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நான் வர்றேன். வெளியில வந்து தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். மூடிட்டு சும்மாரு. என்ன மாதிரி குழந்தை என்ன கேக்குறாவ? அந்த கொழுக்கட்டையில தான் ஒண்ணு எடுத்துக்கூட. இல்லக்கா ஒண்ணு இல்ல, நீங்க சாமி கும்பிடுங்க. சாணியா வந்த இடத்துல உயிர் வாங்க. ஐய சேலையெல்லாம் ஒண்ணுக்கு போயிட்டா. அப்பவே யக்கா யக்கானா நீதான் கண்டுக்காம இருந்த. இங்க பாரு தரையெல்லாம் அசிங்கப்படுத்திட்டா. எந்திரிடி. துணியெல்லாம் வேற ஈரம் ஆயிடுச்சு. இங்கேயே வெளியே போனாலும் போயிருவேன்.
மறிக்கொழுந்து என்னடி டாக்டரமோ தெரியாம சும்மா சோனியனை வீட்டுக்கு வா உன்னை வச்சுக்கிறேன் மானத்தை வாங்கிட்டு பீடே என்னடி சும்மா உனக்கு தான் நல்லா தெரியுமில்ல இந்த இடத்துக்கு ஆம்பளைங்க வரக்கூடாது இது ஆம்பளைங்க பார்க்க கூடாதுன்னு தெரிஞ்சிருந்து என்ன தெனாவட்டு பொம்பளை சட்டை போட்டு கூட்டிட்டு வந்திருப்பா அவனை இல்லக்கா மன்னிச்சிருங்க நான் தெரியாம செஞ்சுட்டேன் ஏன் திருடினா சத்தியமா சொல்றேன் மறிக்கொழுந்து இந்த தெய்வம் ரொம்ப துடியான தெய்வம் உன்னோட திமிரு தெனாவட்டு எல்லாத்தையும் இந்த தெய்வத்துக்கிட்டே காமிச்சிட்டியா போடி வெளிய முதல்ல போடி வெளிய போடி இங்க பாருடி இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல இன்னும் 7 ஜென்மத்துக்கும் உனக்கு கல்யாணமே நடக்காது கண்ணி கழியணும்னு மண்டி போட்டு வேண்டிக்கிற ராத்திரி சாமிய பழிச்ச உனக்கு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ஒருத்தன் வரமாட்டான் ஆமா வரவே மாட்டான் ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கோவிந்தாய நமக. யோ 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 ஐயரே இப்ப ஏதோ ஒரு 3 பேரை சொன்னியே அவங்க எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்களா? ஏன் மறிக்கொழுந்து? இல்ல அந்த 3 பேர்ல கல்யாண வயசுல யாராவது இருந்தாங்கன்னா என்னைய பொண்ணு பார்க்க வர சொல்லலாமே கேட்டேன். யோ இப்ப நான் என்னத்த சொல்லிவிட்டேன்னு இந்த சிரிப்பு சிரிக்கிறேன் சொல்லுவேன்னா? ஆமா நோக்கியே இந்த நினைப்பு நீதான் வர்ற மாப்பிள்ளை எல்லாம் கலாட்டா பண்ணி அனுப்பிச்சிடுறிய இனிமேலும் நோக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைச்சுட்டு இருக்கிய அத நினைச்ச எனக்கு சிரிப்பு வந்துடுது. சிரிப்பையா நல்லாவே சிரிப்பேன். ஏயா கண்ணங்கரையில கறி கட்ட மாதிரி இருந்துகிட்டு முதுகுல ஒரு நூலையும் சுத்திக்கிட்டு நீயும் இந்த ஊருக்குள்ள ஐயர்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னா மட்டும் நீ நம்ப மாட்டல்ல? நேரம் ஐயா எல்லாம் என் நேரம்தே. மறிக்குழுந்து காலங்காத்தால நான் தான் நோக்கு கிடைச்சேனா சந்தியாவந்தனம் பண்ண விடாம வந்து ஏன் என்ன தொல்லை பண்ற? நோக்கு இப்ப என்ன வேணும்? நான் என்ன உங்ககிட்ட 1/2 கிலோ அரிசி பருப்பு தான் நான் கேட்க போறேன். ஒண்ணுமில்ல ஐயரே நேத்து கல்யாண வீட்டுல மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தியே அந்த மந்திரத்தையே அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அத அவங்க அர்த்தம் புரிஞ்சுட்டே சொன்னாங்களா இல்ல அர்த்தம் புரியாம சொன்னாங்களா? அசடு அசடு சொல்ற மந்திரத்தையே திருப்பி சொல்றது இல்ல. இந்த லட்சணத்துல யாரு இந்த காலத்துல அர்த்தம் புரிஞ்சுன்னு சொல்றா? ஆமா இதையே நீ கேக்குற? ஒண்ணுமில்ல ஐயரே நாளை பின்ன எனக்கும் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்க நீதே வந்து மந்திரம் சொல்லி தாலி எடுத்து கொடுக்கணும். அதுக்கு என்ன பேஷா எடுத்து கொடுத்தா போச்சு. அதெல்லாம் கொடுத்துருவ. அதுக்கு முன்னாடி நீ சொல்ற மந்திரத்தையே நானும் அர்த்தம் புரியாம சொல்றதை விட என்ன அர்த்தம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தா என்னமோ பெருசா உன் தவத்துக்கு எடுத்துட்டா மாதிரி இந்த விரட்டு விரட்டுறியா? இந்த ஜென்மத்துல நமக்கு பாட்டே வராது போல இருக்கு. முயற்சி பண்ணி பாப்போம்.
என்ன தேவரே, இப்படி பஞ்சாயத்தாருக்கு பதிலே சொல்லாம போனா எப்படி? நாளைக்கு என் பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். ஏண்டி விடிஞ்சா கல்யாணம், நான் தனியா கிடந்து தவிக்கிறேன். நீ என்னடா நான் உரல உக்காந்துகிட்டு கோழி குஞ்சுகிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிற. என்ன கிழவே கொஞ்சம் குழந்தை போடி. நாட்டாமக்காரக வீட்டுல பாத்திரம் தரமுனாக போய் வாங்கிட்டு வந்து வையு. போடி நான் போறேன் கிழவி, கத்தாத. அட சீக்கிரம் போடி. மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேதுனா. இந்த மஞ்ச கயித்தை உன் கழுத்துல கட்டுற நானு என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் உனக்கு தாரவாத்து கொடுக்கிறேன். மனசாலையும் உடலாலையும் இன்னைக்கு இணைகின்ற நமது இல்லற வாழ்க்கையில இனிமே பிரிவே இல்லை. கண்டே பத்னானி சுபகே தொஞ்சீவ சரதம் கண்டே பத்ராபி சுபகே சஞ்சீவன சாம்சரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ போற நம்மோட வாழ்க்கையில நீ இருக்க இன்னொரு பெண்ணை நான் மனசாலையும் நினைக்க மாட்டேன். இப்படி நீயும் அவனும் மாத்தி மாத்தி மந்திரம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதிமொழி எடுத்துக்கிறது தான் மறிக்குழந்து. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல. மறிக்குழுந்து, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? எதுக்காக இந்த கல்யாணம் வேணான? எதுக்காக இந்த மாப்பிள்ளை வேணான? அவனுக்கு என்ன குறை? அவன் என்ன நொண்டியா முடமா? அவன் கால்ல விழுந்து கெஞ்சாத குறையா கேட்டு அவன் கையால உன் கழுத்துல தாலி கட்டலான்னு இருந்த. எதுக்காக வேணான? அங்கேதான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க தேவரையா. இந்த உலகத்துல கல்யாணம் ஆகாம இருக்கிற ஒவ்வொரு கன்னி பொண்ணுக்கும் தாலி மட்டும்தான் முக்கியம்னா ஒவ்வொருத்தையும் தாலி எடுத்து தானாவே கட்டிக்கலாமே. ஒரு மனுஷன் கையால கட்டுற தாலி போட்டு மனசுக்கு பக்கத்துல என்னைக்கும் தொங்கிட்டு இருக்கிறதே அந்த மனசுக்குள்ளார அவன் என்னென்னைக்கும் இருக்கணுங்கிறதுக்காதே. இல்லைன்னா கழுத்துல கட்டுற அந்த புனிதமான தாலியை கையிலயோ காலையோ கட்டலாம்னு பெரியவங்க சொல்லிருப்பாளே. நல்ல மாப்பிள்ளையா வரமாட்டாளான்னு ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுற மாதிரி இத்தனை காலமும் நான் ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதே. ஆனா மனசு வேற ஒருத்திக்கிட்ட கொடுத்துட்டு வெறும் மஞ்ச கைத்த மட்டும் என் கழுத்துல கட்ட நினைக்கிற உங்க மக மாதிரி ஒரு மாப்பிள்ளைக்காக சத்தியமா நான் காத்திருக்கல. மறிக்குழுந்து, என்ன சொல்ற? ஆமாங்கய்யா, நேத்து ராத்திரி மறிக்குழுந்து, இப்படி கொஞ்சம் வா. நான் சொல்றதை கேளுமா. இல்லங்க டீச்சர் அம்மா, உங்களுக்கு தெரியாது. இந்த ஊர்ல எல்லாரும் என்னைய பொய் சொல்றேன் சொல்லுவாங்க. நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் எதுக்காக நான் மணமேடை வரைக்கும் வந்தேன்னா எந்த சனங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பஞ்சாயத்துல ஆசைப்பட்டாங்களோ அந்த சனங்களுக்கெல்லாம் என்ன காரணத்துக்காக நான் அந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லேங்கிற விவரம் தெரியணுங்கிறதுக்காக. இது பாரு மறிக்குழுந்து, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அதுக்காக இத்தனை பேருக்கு மத்தியில மாலையை கழட்டி போடுறதும்
கல்யாணமே வேண்டான்னு சொல்றதும் அவ்வளவு நல்லது இல்லம்மா. மறிக்கொழுந்து மாங்கல்யம் திருட்டு போற திருப்பி வாங்கிக்கலாம். ஆனா நீ திருட்டு கொடுத்ததும் மனசு மட்டும் இல்லம்மா, உன் வாழ்க்கை இந்தாம்மா. நல்லா யோசனை பண்ணி பாரும்மா. யாருமே தெரிஞ்சு திருட்டு கொடுக்கறதுல கிளவி, நானும் தெரியாமத்தான் திருட்டு கொடுத்துட்டேன். என்ன செய்யறது, ஆண்டவ விட்ட வழி. நீ வா, நம்ம போலாம். வா.